ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம சேப்பக்கிழங்கு எப்படி சமைக்கலாம்னு பார்க்கலாம். வாங்க. அதுக்கு முதல்ல ஒரு கடாய் வச்சுக்கலாம். அதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம், தேவையான அளவு. நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன்னா உங்களுக்கு எது விருப்பமோ அதை சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் கடுகு, நல்லெண்ணெய் சேர்த்தா இன்னும் நல்லா டேஸ்ட் கொடுக்குங்க. 1/4 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 10 போல் சின்ன வெங்காயத்தை உரித்து 2 கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து வதக்கிடலாம். இப்போது ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். ஒரு 8 பல் பூண்டு. இப்போ இந்த அளவுக்கு எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிட்டேங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கலாம். தக்காளி வதங்குறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ ஒரு நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேங்க, அதையும் இது கூட சேர்த்துடலாம். ஒரு 2 நிமிஷம் புளி நல்லா கொதிக்கட்டும், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ இது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாங்க. இப்போ நான் எனக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு தேவையோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா கொதிக்க விட்டுறலாங்க குழம்பு. நம்மளோட வீடியோ பார்க்குற நிறையா நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 200 கிராம் சேப்பக்கிழங்கு வாங்கிட்டு வந்து குக்கரில் போட்டு ஒரு 4 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேங்க. தோல் உரிச்சிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். குழம்பு இந்த அளவுக்கு கொதிச்சதுக்கப்புறம் இதை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுறலாம். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆல் என்ற நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. மறக்காமல் இது முதல்ல நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சூடான சுவையான நல்ல கமகமன்னு சேப்பக்கிழங்கு புளிக்குழம்பு ரெடி ஆகிட்டு இருக்குங்க. வாங்க நீங்களும் சாப்பிட்லாம், எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்லாம். இதுபோல் அடுத்தடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு மறக்காமல் ஆல் என்ற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய் பாய்.